காலத்தை வென்ற சரித்திர நாயகர் கல்கியின் கல்வனின் காதலி. அத்தியாயம் 39. திருப்பதி யாத்திரை. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு உலகத்திலே நாம் எங்கும் கேட்டறியாத ஒரு அபூர்வமான சபலம் இருந்து வருகிறது. தம்மிடம் வரும் பாதகர்களின் தலையை மொட்டையடித்து பார்ப்பதில் அவருக்கு ஒரு திருப்தி. வேறு எங்கேயாவது மொட்டையடித்து கொண்டு வந்தால் பிரயோஜனமில்லை. அவருடைய சந்நிதியிலேயே மொட்டையடித்து கொண்டு தலைமயிரையும் அவ்விடமேதான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். சாதாரணமாய் குழந்தைகளை அப்படி பார்ப்பதிலேதான் அவருக்கு அத்தியந்த ஆசை. ஆனால் சில சமயம் மீசை முளைத்த தலை நரைத்த பெரியவர்களும் கூட அங்கே போனதும் கடவுளுக்கு நாம் குழந்தைகள்தானே என்ற எண்ணத்திலே தலையை மொட்டையடித்து கொண்டு விடுகிறார்கள். சாமியாவது பூதமாவது, அப்படி ஒரு சாமி இருந்தால் அவர்தான் என்னை வணங்கட்டுமே, நான் ஏன் அவரை வணங்க வேண்டும் என்று பேசும் பகுத்தறிவு பெரியவர்கள் கூட திருப்பதிக்கு போனதும் பகுத்தறிவெல்லாம் பறந்து போக தலையை மழுங்க சிரைத்து கொண்டு விடுகிறார்கள். கூந்தல் வளரும் தைலங்கள் தடவி அருமையாக வளர்த்த அழக பாரத்தை எத்தனையோ ஸ்திரீகள் அங்கே பறிகொடுத்து விட்டு வருகிறார்கள். அந்த வருஷம் கல்யாணியின் தகப்பனார் திருச்சிற்றம்பலம் பிள்ளைக்கும் குடும்பத்துடனே திருப்பதி போய் வர வேண்டுமென்ற விருப்பம் ஏற்பட்டது. தலையை மொட்டையடிப்பதற்கு அவருடைய இளைய தாரத்தின் குழந்தைகள் ஏராளமாய் இருந்தார்கள். வெங்கடேச பெருமாளுக்கு குடும்பத்திலே வேண்டுதலும் இருந்தது. கல்யாணி அவ்வளவு பெரிய சொத்துக்காரியாய் இருக்கும்போது செலவுக்கு பணத்துக்கு தான் என்ன குறைவு? திருப்பதிக்கு போய் வந்து விமரிசையாக கம்ப சேர்வை நடத்தி கூத்து வைக்க வேண்டுமென்று அவர் முடிவு செய்திருந்தார். கல்யாணியிடம் இதை பிரஸ்தாபித்த போது அவள் ஆவலுடன் தானும் வருவதாக தெரிவித்தாள். கல்யாணி பூங்குளத்துக்கு வந்து 3 மாதம் ஆயிற்று. ஆரம்பத்தில் முத்தையனை சந்தித்து பேசியதின் பயனாக அவளுடைய உள்ளத்தில் சிறிது அமைதி ஏற்பட்டிருந்தது. நாளாக ஆக அந்த அமைதி குன்றி பரபரப்பு அதிகமாகிக் கொண்டிருந்தது. முத்தையன் ஏன் இன்னும் வரவில்லை? அவன் எங்கே போனான்? என்ன செய்கிறான் என்று அவள் உள்ளம் ஒவ்வொரு கணமும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவனை பார்க்க வேண்டுமென்ற தாபத்தினால் அவளுடைய இருதயம் துடித்து கொண்டிருந்தது. அவளுடைய தாபம் மிதமின்றி போகாத வண்ணம் ஒருவாறு ஆறுதல் அளித்து வந்தது அந்த நதிக்கரை பிரதேசந்தான். இந்த 2-3 மாத காலமாக கல்யாணி பழையபடி கொள்ளிடக்கரை வனதேவதையாக விளங்கினாள். தினந்தவறினாலும் அவள் நதிக்கு குளிக்கப் போவது தவறுவதில்லை. அப்படி போகிறவள் திரும்பி வீட்டுக்கு வர அவசரப்படுவதும் இல்லை. நெடுநேரம் காடுகளில் சுற்றி கொண்டிருப்பாள். அவள் கன்னி பருவத்தில் பழம் பறித்து தின்ற நாவல் மரம், இலந்தை மரம் இருக்குமிடமெல்லாம் இப்போதும் தேடிச் செல்வாள். கிளைகளை உழுக்குவாள். உதிர்ந்த பழங்களை ஓடி ஓடி பொறுக்கி சேர்ப்பாள். அப்போது முத்தையனுடைய ஞாபகம் வந்துவிடும். அப்படியே தரையில் உட்கார்ந்து பகற்கனவில் ஆழ்ந்து விடுவாள். ஐயோ, தன்னை மட்டும் முத்தையனுக்கு கட்டி கொடுத்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாக இருந்திருக்கும். தினம் ஒரு தடவை பாலடைந்த கோவிலுக்கு சென்று பார்ப்பாள். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வந்திருப்பானோ என்று அடங்காத ஆவலுடனே செல்வாள். படபடவென்று அடித்து கொள்ளும் மார்பை அமுக்கி பிடித்து கொண்டு போய் பார்ப்பாள். முத்தையன் வழக்கமாய் உட்காரும் மேடை வெறிதாயிருக்க கண்டதும் அவள் நெஞ்சு துணுக்கமடையும். ஒருவேளை தன்னை அலைக்கழிப்பதற்காக பக்கத்தில் எங்கேயாவது ஒளிந்திருப்பானோ என்று கூட நாலாபுறமும் தேடி பார்ப்பாள். ஏன் இன்னும் வரவில்லை? அபிராமியை ஒரு தடவை பார்த்து வர வேண்டுமென்றுதான் போனான். பார்த்தானோ இல்லையோ? ஒருவேளை அவள் அவனை பிரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டாளோ? இருவருமாக கப்பலேறி போய்விட்டார்களோ? சகிக்க முடியாத இந்த எண்ணம் தோன்றும்போது அவளுக்கு அபிராமியின் மீது கோபம் அசாத்தியமாக வரும். அந்த பாழும் அபிராமியினாலே தான் தன்னுடைய வாழ்க்கை பாழானதெல்லாம். அவள் எதற்காக பிறந்தாள்? அவள் பிறக்க வேண்டியது அவசியமென்றால் தன்னை எதற்காக பகவான் படைக்க வேண்டும்? இப்படி ஒவ்வொரு நாளும் கல்யாணிக்கு முடிவில்லாத ஒரு யுகமாக போய்க் கொண்டிருந்தது. இத்தகைய சந்தர்ப்பத்திலேதான் திருச்சிற்றம்பலம் பிள்ளை குடும்ப சகிதமாக திருப்பதி யாத்திரை கிளம்பினார். ஆடி பிறந்து நடவு ஆரம்பமாகிவிட்டால் அப்புறம் எங்கும் கிளம்ப முடியாதென்றும் யாத்திரை புறப்பட இதுதான் சரியான தருணம் என்றும் அவர் எண்ணினார். நாளுக்கு நாள் உள்ள கிளர்ச்சி அதிகமாகிக் கொண்டிருந்த கல்யாணிக்குத்தான் பூங்குளத்திலேயே இன்னும் இருந்தால் பைத்தியமே பிடித்துவிடும் போல் தோன்றிற்று. யாத்திரை கிளம்பி சென்றால் பல இடங்களை பார்ப்பதில் சிறிது மனத்தை செலுத்தலாமல்லவா? ஒருவேளை போகும் இடங்களில் ஏதாவது முத்தையனை பற்றிய செய்தி காதில் விழுந்தாலும் விழலாமல்லவா? இந்த எண்ணத்துடனேதான் கல்யாணியும் திருப்பதிக்கு கிளம்ப சித்தமானாள். குறிப்பிட்ட நல்ல நாளில் திருச்சிற்றம்பலம் பிள்ளையின் குடும்பம் திருப்பதிக்கு பிரயாணமாயிற்று. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிலா.